அத்தியாயம் 103 பி தரவரிசை எலும்புக்கூடு. நிக்சன் கண்களைச் சுருக்கினான். அவன் கண்களுக்குள் இருந்த சிவப்புக் கோடுகள் ஒரு நொடி பிரகாசமாக மின்னின. நிலைமையை பார்த்த பிறகு அவர் ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தினார். அவர் நினைத்தது போலவே எரிமலைகளில் ஒன்றில் ஏதோ தவறு இருக்கிறது. எலும்புக்கூடுகளில் ஒன்று தற்செயலாக உயர்தர மூலிகைகளின் ஒரு பகுதியைக் கண்டு சிறிது உணர்வைப் பெற்றது போல் தோன்றியது. எல்லா எலும்புக்கூடுகளும் ஒன்றையொன்று தாக்கக்கூடாது என்ற அடிப்படை உணர்வை மட்டுமே கொண்டிருந்தன. நிக்சன் அனுமதி அளித்த போதெல்லாம் அவை ஒருவரை தாக்கின. ஏனென்றால் அந்த எலும்புக்கூடுகள் அவரது திறமைகளில் ஒன்றால் செய்யப்பட்டவை. இப்போது கொஞ்சம் புத்தி தெளிந்த எலும்புக்கூடு மற்ற எலும்புக்கூடுகளைக் கட்டுப்படுத்த முயற்சிப்பது போல் தோன்றியது. இந்த மாடியில் நிக்சன் எப்போதும் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதால் இதுபோன்ற ஒன்று அரிதாகவே நடந்தது. இதெல்லாம் அவர் இல்லாத நேரத்தில் நடந்ததாகத் தெரிகிறது. சரியாக நிற்கக்கூட சிரமப்பட்டுக் கொண்டிருந்த 3 நபர்களை நிக்சன் உற்றுப் பார்த்தான். இந்த தளம் சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொள்ளப் பயன்படுத்தப்பட்டது. அதனால்தான் பார்த்திபனும் தரனும் இந்த தளத்தில் தோன்றியபோது அவர்கள் ஒரே நேரத்தில் 1 அல்லது 2 எலும்புக்கூடுகளை மட்டுமே சந்தித்தனர். அவர்கள் உயிருடன் இருப்பது நல்லது. ஒரு பெருமூச்சுடன் அவன் கண்களை சிமிட்டிவிட்டு தன் இடத்திலிருந்து மறைந்தான். ஒரு நொடிக்குள் நிக்சனின் மிதக்கும் உருவம் எரிமலையின் மேல் வந்து சேர்ந்தது. அவன் உள்ளே எட்டிப் பார்த்தான். கரும்புகையின் நடுவே 30 மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய எலும்புக்கூடு எரிமலைக் குழம்பிற்குள் நடந்து சென்று கொண்டிருந்தது. அந்த எலும்புக்கூடு எரிமலையிலிருந்து மற்ற எலும்புக்கூடுகளை தொடர்ந்து வெளியே எரிந்து கொண்டிருந்தது. அவரது மார்பின் நடுவில் நிக்சனால் ஒரு முஷ்டி அளவிலான கருப்பு மையத்தைப் பார்க்க முடிந்தது. E-P தரவரிசை எலும்புக்கூடு. அவன் தலையை ஆட்டினான். எலும்புக்கூட்டின் கருப்பு மையப்பகுதி அது சாப்பிடக்கூடாத ஒன்றை உட்கொண்டதால் சிதைந்துவிட்டது. அது கீழ்ப்படிதலுடன் இருந்தால் அதை உயிருடன் விட நிக்சன் விரும்பினான். ஆனால் அவனுக்கு வேறு வழியில்லை என்று தோன்றியது. நிக்சன் அலட்சியமான முகபாவத்துடன் கையை அசைத்தான். ஒரு நொடிக்குள் -P தர எலும்புக்கூடு உடல் தூசியாக மாறியது. எலும்புக்கூட்டால் தாக்குப்பிடிக்கக்கூட முடியவில்லை. இது ஒரு +SS தர பாதுகாவலரின் சக்தி. எலும்புக்கூட்டை பராமரித்த பிறகு நிக்சன் குழிக்குள் இருந்த 3 நபர்களைப் பார்த்தார். ஒரே நாளில் அவர்கள் நிறைய எலும்புக்கூடுகளைக் கொன்றதை அவனால் பார்க்க முடிந்தது. பார்த்திபனின் மணிக்கட்டு 887 என்ற எண்ணையும் தரனின் மணிக்கட்டு 829 என்ற எண்ணையும் அகிலனின் மணிக்கட்டு 760 என்ற எண்ணையும் காட்டியது. சூழ்நிலையைக் கவனிக்காமல் போனது என் தவறுதான். நான் அவர்களுக்கு கொஞ்சம் உதவ வேண்டும். அவர் மீண்டும் கையை அசைத்தார். கபிலன், பார்த்திபன் மற்றும் தரனின் உடலை ஒரு வெளிர் பச்சை நிறம் சூழ்ந்தது. இப்போது அவர்கள் கொடுக்கப்பட்ட சோதனையை முடித்து 1000 எலும்புக்கூடுகளை எளிதாகக் கொல்ல முடியும். மூவரையும் மீண்டும் ஒருமுறை பார்த்துவிட்டு அவர் ஓய்வெடுக்கச் சென்றார். இதற்கிடையில் குழிக்குள் கபிலன் கடுமையாக மூச்சிரைத்துக் கொண்டிருந்தார். அவன் தடுமாறி விழுந்தான். அவனது முழங்கால்களில் ஒன்று அடிபணிந்தது. இறுக்கமான முஷ்டியால் அவன் மற்றொரு எலும்புக்கூட்டின் தாடையில் குத்தினான். அது அவனை நோக்கி எரிமலைக் குழம்பு பந்தை வீச முயன்றது. திடீரென்று கபிலன் தனது உடலைச் சூழ்ந்த பச்சை நிற வெளிப்படையான ஒளியை உணர்ந்தான். அவன் பீதி அடைந்தான். ஆனால் அந்த பச்சை நிறம் தனது உடலை ஆக்கிரமிப்பதைத் தடுக்க அவனுக்கு ஒரு அவுன்ஸ் சக்தி கூட இல்லை. ஒரு நொடிக்குள் பச்சை ஆற்றல் அவனது உடலுக்குள் ஊடுருவியது. கபிலனின் கண்கள் விரிந்தன. அவன் புத்துணர்ச்சியுடன் உணர்ந்தான். அவனது சோர்வும் மறைந்தது. அவனது மனமும் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டது. புதிய சக்தியுடன் கபிலன் மற்றொரு எலும்புக்கூட்டை உடைத்தான். எலும்புக்கூட்டின் விலா எலும்புக்கூண்டு விரிசல் அடைந்தது. அவன் பார்த்திபனையும் தரனையும் பார்த்தான். அவர்களின் நிறங்களும் இயல்பு நிலைக்குத் திரும்பிக் கொண்டிருந்தன. அவனுக்கு ஏற்பட்ட அதே அனுபவத்தையே அவர்களும் அனுபவித்ததாகத் தோன்றியது. தரன் தன்னை பார்த்து அச்சுறுத்தும் விதமாக சிரிக்க ஆரம்பித்தான். இப்போது அவனுடைய மானாநிலை திரும்பியதால் அவன் எல்லா எலும்புக்கூடுகளையும் அழிக்க விரும்பினான். கபிலன், பார்த்திபன், பின்வாங்கு. இந்த அசிங்கமான எலும்புக்கூடுகள் மீது என் அடக்கி வைத்திருக்கும் விரக்தியை நான் விடுவிக்கப் போகிறேன். நான் போதுமான அளவு போராடிவிட்டேன். இப்போது அவர்களின் முறை. பார்த்திபனும் கபிலனும் ஒருவரையொருவர் பார்த்து நிம்மதிப் பெருமூச்சு விட்டனர்.
அவர்கள் தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தி எலும்புக்கூடுகளை பின்னோக்கித் தள்ளி பின்னோக்கித் குதித்தபோது அவர்களின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. இடிமுழக்கம் போன்ற சிரிப்புடன் தரன் தனது தரவரிசை திறமையை பயன்படுத்தினார். எரியும் தீப்பிழம்புகள். ஒரு சிறிய சுடர் அவரது உள்ளங்கையை விட்டு வெளியேறியது. ஒரு நொடிக்குள் அந்தச் சிறிய சுடர் ஒரு பெரிய மேகமாக மாறி அவர்களுக்கு முன்னால் இருந்த அனைத்து எலும்புக்கூடுகளையும் சூழ்ந்தது. அந்தச் சுடர் நிற்கவில்லை, குழிக்கு வெளியே சென்று நிறைய எலும்புக்கூடுகளைக் கொன்றது. தரனின் மணிக்கட்டில் இருந்த எண் திடீரெனத் தாவி 881 இல் நின்றது. குழியின் நுழைவாயில் சுத்தம் செய்யப்பட்ட பிறகு சில நொடிகளில் மேலும் எலும்புக்கூடுகள் தோன்றத் தொடங்கின. நான் இன்னும் முடிக்கவில்லை. கபிலனும் பார்த்திபனும் எலும்புக்கூட்டை நிறுத்த முன்னோக்கி நகர்வதைக் கண்ட தரன் கூச்சலிட்டார். விரைவான இயக்கத்துடன் அவர் எலும்புக்கூடுகளில் மற்றொரு தரவரிசை திறனை பயன்படுத்தினார். தரனின் தாக்குதலால் மேலும் 20 எலும்புக்கூடுகள் இறந்தன. அவன் அனுபவித்த அனைத்து வலிகளுக்கும் பழிவாங்கிக் கொண்டிருந்தான். பார்த்திபன் நெருங்கி வந்த மற்றொரு எலும்புக்கூட்டை உதைத்தார். குழி மீண்டும் நிரப்பப்பட்ட பிறகு அவர் தரவரிசை திறமையான நொறுக்கும் தண்டர் ஐயும் பயன்படுத்தினார். மேலும் நிறைய எலும்புக்கூடுகளைக் கொன்றார். பார்த்திபன் முன்பு இருந்ததை விட வித்தியாசமான தரவரிசை திறனை பயன்படுத்துவதைக் கண்ட கபிலன் மற்றும் தரன் இருவரும் ஆச்சரியப்பட்டனர். பார்த்திபனின் கொலை எண்ணிக்கை அதிகரித்து 947 இல் நின்றுவிட்டது. அவர் இன்னும் சில கீழ்நிலை திறன்களைப் பயன்படுத்தி எலும்புக்கூடுகளை வெறித்தனமாக அழிக்கத் தொடங்கினார். கபிலன் பார்த்திபனின் பின்னால் நின்று கொண்டிருந்தான். பார்த்திபனும் தரனும் வெறித்தனமாக நடந்து செல்வதைக் கண்டதும் அவன் கண்கள் கலங்குவதைத் தவிர்க்க முடியவில்லை. அவர்கள் எலும்புக்கூடுகளை நசுக்க எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஒரு கணம் இடைவிடாமல் இறந்து கொண்டிருந்த எலும்புக்கூடுகளைப் பார்த்து அவருக்கு பரிதாபம் ஏற்பட்டது. கபிலன் தலையை ஆட்டியபடி அவர்களுடன் சேர முன்னோக்கி விரைந்தான். சில நிமிடங்கள் கழித்து அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும்போது திடீரென்று பார்த்திபனின் கால்களுக்குக் கீழே ஒரு தங்க நுழைவாயில் தோன்றியது. அவர் 1000 எண்களை எட்டியது போல் தோன்றியது. போர்ட்டலை பார்த்தபோது பார்த்திபனின் கண்கள் விரிந்தன. அவன் விலகிச் செல்ல விரும்பினான். ஆனால் ஒரு நொடிக்குள் அவன் போர்ட்டலுக்குள் இழுக்கப்பட்டான். பார்த்திபன் காணாமல் போனதைக் கண்ட கபிலன் சபித்தான். அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உதவி பண்ணிருக்கலாம். கபிலன் சபித்துக் கொண்டிருக்கும் போது மற்றொரு நிமிடம் கழித்து எலும்புக்கூடுகளின் மீது அனைத்து வகையான மந்திரங்களையும் வீசி அச்சுறுத்தும் வகையில் சிரித்துக் கொண்டிருந்த தரனின் கால்களுக்குக் கீழே மற்றொரு போர்ட்டல் தோன்றியது. கபிலன் தரனின் மங்கலான பிம்பத்தை பார்த்தான். அவன் கண்கள் சுருங்கின. அடப்பாவி, நீயுமா? இப்போது அவன் தனியாக இருந்தான். எலும்புக்கூடுகள் இன்னும் குழிக்குள் இடைவிடாமல் கொட்டிக் கொண்டிருந்தன. தரன் வெளியேறியவுடன் அவன் மீதான அழுத்தம் அதிகரித்தது. ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான எலும்புக்கூடுகளைக் கொல்லும் அளவுக்கு தரவரிசைத்திறன் அவனிடம் இல்லை. அவனிடம் ஒரு டொமைன் இருந்தது, ஆனால் அது பூட்டப்பட்டிருந்தது. மேலும் அவரது மானா நிலை ஐ எட்டும்போது மட்டுமே அதை பயன்படுத்த முடியும். ஆழ்ந்த மூச்சோடு கபிலன் பின்னோக்கி குதித்து வாய்ட் ஷேட்டரிங் ஸ்ட்ரைக்ஸ் என்ற இரண்டாவது நகர்வை பயன்படுத்தினான். பூம்! இடி முழக்கத்துடன் அவனது தாக்குதலால் ஏராளமான எலும்புக்கூடுகள் இறந்தன. கபிலன் தனது மணிக்கட்டைப் பார்த்தான். அந்த எண் 861 உயர்ந்தது. ஒரு தீவிரமான முகபாவத்துடன் அவன் மனதிற்குள் பேசினான். பியா, சனியனே, நீ எங்க போய் தொலைஞ்ச? ஒரு நொடிக்குப் பிறகு ஒரு மெதுவான குரல் கபிலனுக்கு பதிலளித்தது. ஓய்வெடுக்கிறீங்களா? நீங்க என்னை ஓய்வெடுக்க சொன்னது ஜாபகம் இருக்கு. கபிலனின் தலைக்குள் ஒரு தூக்கக் குரல் கேட்டபோது அவனது நெற்றியில் ஒரு நரம்பு புடைத்தது. எனக்கு வர கோபத்துல உன்ன தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சாதான் என் கோபம் அடங்கும் போல இருக்கு.